கோக்னட் ஐஸ். சொதப்புன கோக்னட் ஐஸுங்க. நம்ம ட்ரெண்டிங்ல இருக்க கோக்னட் ஐஸ் தான் நம்ம ட்ரை பண்ணலான்னு பண்ணதுங்க. எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி ஜார்ல சேர்த்துக்கிட்டேன். அத வந்து அரைச்சிட்டு, அதுக்கப்புறமா வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அரைச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வெடிகட்டி எடுத்துட்டேங்க திக்கான தேங்காய் பாலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 15 பாதாம் வந்து ஊற வச்சுட்டு, அத வந்து தோல் நீக்கிட்டு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மஞ்ச வாழைப்பழம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒண்ணு வந்து ஃபுல்லாவே கட் பண்ணி அதில சேர்த்துட்டேங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட்னஸ்க்காக வந்து ஒரு 2, 3 ஸ்பூன் வந்து நான் தேன் ஊத்தியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்திருந்தேன். அத வந்து எல்லாமே மிக்ஸியில போட்டு அரைச்சுட்டு, அதுக்கப்புறம் கொட்டாங்குச்சி இருக்கு பார்த்தீங்களா, அதில வந்து கொஞ்சோண்டு ஊத்திட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு டம்ளர்ல வந்து தனியா ஊத்தியிருந்தேங்க. அதுலயும் வந்து சரி எடுத்து வச்சுப்போம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டு அத ஓப்பன் பண்ணி ட்ரை ட்ரை பண்ணிட்டு, கொட்டாங்குச்சியில இருக்கிறது வந்து குத்தி பார்க்கலான்னு பார்த்தேன்னா, பார்த்தா இப்படிதாங்க வந்துச்சு. நம்ப ஆரஞ்சு ஐஸ்லாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, ஒரு மாரி கட்டியா, கிரிப்பா அந்த மாதிரி இருந்தது. ஒரு க்ரீமி டெக்ஸ்சர்லாம் வரவே இல்ல. நல்லா ஸ்மூத்தா தான் நான் அரைச்சேன். ஆனா வந்து இது மாரி ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வேஸ்ட் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நான் தூக்கி போட்டுட்டேன். நெக்ஸ்ட் ரெசிபியோட சந்திப்போம். பாய்.